வெல்கம் டு சித்தீஸ் கிளப் தமிழ். இன்றைக்கி நல்ல ஒரு சூப்பரான சுவையான மீன் வறுவல் தான். துளி உள்ள மசாலா உதிராமல் எண்ணெய் நிறம் மாறாமல் சூப்பராக மீன் பொரிக்கிறது எப்படி டிப்ஸோடு சொல்கிறேன். நான் சங்கரா மீன் தான் பொரிக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் எந்த மீனாக இருந்தாலும் இந்த டிப்ஸையே ஃபாலோ பண்ணலாம். மீன் மசாலா பண்ணுறதுக்கு எப்பயுமே ஒரு அகலமான தட்டு எடுத்துங்க. அதில் தேவையான அளவு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டீஸ்பூன், அதோட இஞ்சி பூண்டு 1 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு கையிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையில் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எலுமிச்சம் சாறு நான் ஒரு 10 மீன் பொரித்தேன், அதனால ஒரு எலுமிச்சம்பழம் சாறு அதில் விட்டுருக்கேன். தேவையான அளவு எலுமிச்சம்பழம் சாறும் விட்டு தண்ணி கலந்து நல்லா இந்த திக்னஸ்க்கு நல்லா கலக்கிக்கணும். ரொம்ப கொலன்னு கலக்கக்கூடாது, ரொம்ப அப்படியே திக்காகவும் இருக்கக்கூடாது. எலுமிச்சை சாறு கலந்துட்டேன், தண்ணியும் சேர்த்து கலந்துருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி திக்னஸ் இருக்கணும். இது மாதிரி கலந்து வச்சுடுங்க. அது எப்பவுமே தட்டில் தான் கலந்துக்கணும். இதில் நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற மீனை எல்லா பக்கமும் மசாலா படுற மாதிரி இந்த அளவுக்கு நல்லா சுற்றி நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு பீஸாக எடுத்து மசாலா படாத இடமே இருக்கக்கூடாது. நல்லா இந்த மாதிரி மசாலாக்குள்ளேயே போட்டு நல்லா பெரட்டி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மீன் நல்லா சங்கரா மீன் கொஞ்சம் பெருசாக இருந்தனால நான் அதை 3ஆக கட் பண்ணியிருக்கேன், 2ஆக கட் பண்ணியிருக்கேன். முழு மீனாக இருந்தாலும் நல்லா அந்த வயிற்று பகுதிக்குள்ளேயெல்லாம் மசாலாவை நம்ம கையிலே எடுத்து நல்லா தடவி விட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி வைக்கணும். இது ரொம்ப நேரமாக ஊறி அதுக்கப்புறமா நம்ம பொரிக்கணும்னு அவசியம் இல்லை. மசாலா போட்டு சும்மா நம்ம தோசைக்கல்லில் வச்சு பொரிக்க போகிறோம். தோசைக்கல் சூடானோன்னா அப்படியே எடுத்து வச்சு பொரிக்கலாம். நிறைய பேர் இந்த தலைப்பகுதி மீனோட தலைப்பகுதியை பொரிக்கவே மாட்டாங்க. அது குழம்புக்குன்னு சொல்லி தனியாக ஒதுக்கிடுவாங்க. ஆனால் பொரிக்கும் போது இந்த மாதிரி நல்லா இந்த தலைப்பகுதியெல்லாம் உள்ளே நல்லா அப்படி மசாலா தடவி விட்டு பொரித்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். டிப்ஸ் நம்பர் 1, ஒரு அகலமான தட்டில் தான் எப்போவுமே மீன் மசாலாவை போட்டு கலந்துக்கணும். அப்போ தான் மீனை தனித்தனியாக எடுத்து நம்ம மசாலா பரட்டி ஒரு ஓரத்தில் வைக்கிறதுக்கு சரியாக இருக்கும். அடுத்த மீன் துண்டுகளை நம்ம அதில் போட்டு பிரட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். டிப்ஸ் நம்பர் 2, முதல்லையே மீனை தட்டில் கொட்டிட்டு அதுக்கப்புறமா மீன் மேலே மசாலாவை போட்டு கலக்கக்கூடாது. மசாலாவை கலந்துட்டு மீனை மசாலாவில் போட்டு கலக்கணும். டிப்ஸ் நம்பர் 3, கண்டிப்பாக மீன் மசாலாவில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு கலந்துக்கணும். இதுக்கு எந்த ருசியும் கிடையாது. இது கலக்கிறதுனால மீனோட ருசி மாறாது, என்ன மசாலா உதிராமல் இருக்கும். டிப்ஸ் நம்பர் 4, தோசைக்கல்லை அடுப்பில் வச்ச உடனேயுமே எண்ணெயை அதில் ஊற்றிடுங்க. எண்ணெயோடு சேர்ந்து தோசைக்கல்லும் சூடாகட்டும். அதுக்கப்புறமா மீன்களெல்லாம் எடுத்து அடுக்கி வைக்கணும். ஒருவேளை சூடான தோசைக்கல்லில் மீனெல்லாம் அடுக்கிட்டு அதுக்கு மேலே எண்ணெய் ஊற்றி பொரிக்கலான்னு நினச்சி நீங்கள் மீனெல்லாம் வச்சிங்கன்னா மீனோட அடிபாகம் தோசைக்கல்லிலே ஒட்டிக்கும். நம்ம மசாலா தடவினது எல்லாமே தோசைக்கல்லில் ஒட்டி மீன் வெள்ளையாக இருக்கும். அது பார்க்குறதுக்கு பொரிச்ச மீன் மாதிரியே தெரியாது. டிப்ஸ் நம்பர் 5, ஒரு பக்கம் வெந்தோன்னா அடுத்த பக்கம் திருப்பி போட்டு உடனே நகர்த்தக்கூடாது. அப்படி நகர்த்தினீங்கன்னா அப்போவும் மசாலா தோசைக்கல்லில் ஒட்டிக்கும். ஒரு 2 செகண்ட் கழித்து திருப்பினீங்கன்னா உங்களுக்கு அந்த மசாலா மீன்லேயே ஒட்டியிருக்கும். எண்ணெய் ரொம்ப அதிகமாக ஊற்ற வேணாம், அளவாக எண்ணெய் ஊற்றினா போதும். எண்ணெய் செலவே இல்லை தோசைக்கல்லில் மீன் பொரிச்சா. டிப்ஸ் நம்பர் 6, மீன் பொரிக்கும் போது அடுப்பை எப்பவுமே மீடியம் ஹீட்டில் வச்சுக்கணும். அப்போ தான் மீன் கருகாமல் பொரிச்சு எடுக்கலாம். டிப்ஸ் நம்பர் 7, பொரிச்ச மீன்களை அடுத்த விலைக்குன்னு வைக்காமல் பொரிச்ச உடனே அப்போவே நம்ம சாப்பாட்டோடு சேர்த்து சாப்பிட்டோம்னா அதனோட சத்துக்கள் முழுமையாக அப்படியே குறையாமல் கிடைக்கும். இனிமே மீன் வாங்கினீங்கன்னா நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி சூப்பரான சுவையான மீனை இந்த மாதிரி பொரித்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். Thanks for watching.